மெய்யான சந்தோஷத்திற்கான 3 படிகள். JOY, ஜாய். J ஃபார் ஜீசஸ் ஃபர்ஸ்ட். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கும். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோமே. நாம் இயேசுவுக்காக வாழ வேண்டும். நாம் இயேசுவுக்காக தியாகம் செய்ய வேண்டும். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யான சந்தோஷம் இருக்கும். இதுதான் சந்தோஷத்தின் முதல் படி. இரண்டாவது படி O ஃபார் அதர்ஸ் நெக்ஸ்ட். நாம் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தி, பரிவு காட்டி, மற்றவர்களுக்கு நன்மை செய்து வாழ வேண்டும். மத்தேயு 22 39 வாக்கியம் இவ்விதமாக சொல்கிறது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நாம் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக வாழும் பொழுது ஆண்டவர் அந்த பரலோக சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக Y ஃபார் யுவர் செல்ஃப் லாஸ்ட். நம்முடைய சுயத்தை கடைசிக்கு தள்ள வேண்டும். பிலிப்பியர் 2 வாக்கியத்திலே அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று வாசிக்கிறோமே. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சுயத்தை சிலுவையில் அறைய வேண்டும். நாம் சுயநலத்தை களைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மெய்யான சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். இயேசுவை முதலிடத்தில் வைக்க வேண்டும். மற்றவர்களை நேசிக்க வேண்டும். சுயத்தை புறம்பே தள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களிலே ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை கட்டளையிடுகிறார்.